அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சித்திரவதை, சிறை வாழ்க்கை, உயிர் இழப்பு, உறவுகள் பாதிப்பு என இந்த தேச விடுதலைக்காக தியாகம் செய்தோர் பட்டியல் மிகவும் நீண்ட நெடியதாகும். அதனால்தான் மகாகவி பாரதியார் தண்ணீர் விட்டா வளர்த்தோம், இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ என்று குறிப்பிட்டார். அத்தகைய தியாக சீலர்களை நினைவு கொள்வதும் அவர்களின் தியாக வாழ்க்கையை போற்றுவதும் ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். எழுத்தில் நேர்மையும் வாழ்க்கையில் ஒரு நெறிமுறையும் கொண்டு எழுத்துலகில் தனக்கென தனி வழியில் நடந்து வருபவர் திரு கே. ஜீவபாரதி. கரிசல் மண்ணில் கற்குவியல். மழைக்காலம் வந்துவிட்டால் பாதங்களில் பூட்ஸ் மாட்டியது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த நிலம் கருப்பு நிறத்தில் விரிந்து கிடக்கும். வெயிலின் கொடுமையில் நிலம் பிளந்து காற்றில் புழுதி பறக்கும். மழை பெய்தால் பாதங்களில் பூட்ஸ் மாட்டியது போன்று ஒட்டிக்கொள்ளும் களிமண். ஒவ்வொரு அடியும் கஷ்டம்தான். சேற்றில் கால் புதைந்து இழுத்து எடுக்க வேண்டும். இதுதான் கரிசல் மண்ணின் பண்பு. இந்த பகுதி மக்களுக்கு விசேஷமான இயற்கை சூழல். கம்பு, சோளம், பருத்தி போன்ற பயிர்கள் விளையும். மழை நின்றால் மீண்டும் வெப்பம். நிலம் சுருங்கி ஆழமான வெடிப்புகள் தோன்றும். விவசாயிகள் இதையெல்லாம் சமாளித்து வேலை செய்வார்கள். கம்பு, சோளம், பருத்தி போன்ற புஞ்சை தானிய பொருட்கள் இங்கு விளையும். இந்த பயிர்கள் குறைந்த நீரிலேயே வளரும் தன்மை கொண்டவை. அதனால்தான் கரிசல் நிலத்திற்கு ஏற்றவை. மொத்தத்தில் வானம் பார்த்தபடி வாழ்க்கை மேகங்கள் வரும், மழை தரும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வானத்தை அண்ணாந்து பார்ப்பார்கள். இங்குள்ள மக்களின் வாழ்க்கையும் அதே கதிதான். ஆனாலும் நம்பிக்கையை விடாமல் உழைக்கிறார்கள். வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி வரும். ஆனால் இந்த மக்கள் ஒருபோதும் சோர்ந்து விடுவதில்லை. குடும்பமாக ஒன்று சேர்ந்து போராடுவார்கள். ஆனால் எந்த நிலையிலும் வாழ்க்கையை விடாமலல் பிடித்துக் கொள்கிறது பூமி இது. கரிசல் மண் கடினமானது. ஆனால் இங்கு வாழும் மக்களின் மனம் அதைவிட கடினமானது. இதுதான் கரிசல் மண்ணின் கதை. கரிசல் மண்ணில் கற்குவியல். பாஞ்சாலங்குறிச்சி. இந்த மண்ணில் விளைச்சல் விளைகிறதோ இல்லையோ, இங்குள்ள மக்களின் உள்ளத்தில் வீரம் அமோகமாக விளையும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மண்ணில் ஒரு வீரன் தோன்றுவதும் அவனுக்கு பின்னால் இந்த பகுதி மக்கள் அணிவகுப்பதும் கொடுமை கண்டு குமுறல் எழுவதும் வாடிக்கை. உயிரை விட மானத்தை பெரிதெனக் கொள்ளும் கொள்கை இந்த பகுதி மக்களின் இரத்தத்திலே கலந்திருந்தது. அதனால்தான் இந்த பகுதி மக்கள் எதிர்ப்புகளைக் கண்டு இன்முகம் காட்டினர். சாவை கண்டு சந்தோஷப்பட்டனர். வலிமை மிக்கைய எதிரிகளையும் வரவேற்று பகை முடித்தனர். ஆண்களும் பெண்களும் ஆயுதம் ஏந்தி போராடி அதிசயம் படைத்தனர். சாதி மத வேற்றுமையின்றி சகலரும் ஒன்றிணைந்து எதிரிகளை வீழ்த்தி சரித்திரம் படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓட்டப்பிடாரம், எட்டயபுரம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற பகுதிகள் வீரம் விளைந்த பகுதிகளாகும். இத்தகைய வீர மண்ணின் ஒரு பகுதிதான் ஓட்டப்பிடார மட்டத்திற்கு உட்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி. இதுதான் வீரத்தின் தொட்டில், போராட்டத்தின் பிறப்பிடம்.
தமிழ்தாய்மார்களின் கால்கள் பாஞ்சாலங்குறிச்சியின் புனித மண்ணை நோக்கி நடக்கின்றன. வீடுகளின் வாசல்களை விட்டு கிராமங்களின் கடவுள்களின் ஆசிகளுடன் தாய்மார்கள் ஒரு புனித யாத்திரையை தொடங்குகிறார்கள். பாஞ்சாலங்குறிச்சி வேல் போன்ற தீரர்களின் மண், புகழ்பெற்ற பாண்டியர்களின் நாடு. காயத்தூரின் அருகே அமைந்த இந்த மண் தமிழர்களின் வீரத்தின் அடையாளம். அடர்த்தியான சிவப்பு மண்ணை தன் உள்ளங்கையில் வைத்து தாய் அதை தன் கண்களுக்கு அபிஷேகம் செய்கிறாள். ஒவ்வொரு துளியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் பக்தியை உள்ளடக்கியது. பிறகு அந்த புனித மண்ணை தன் நெற்றியில் திலகமாக பூசுகிறாள். இந்த குழந்தை தைரியமானதாக வளர வேண்டும், எந்த துன்பத்தையும் கடந்து செல்லக்கூடியதாக வளர வேண்டும். புனித மண்ணை ஒரு தூய வஸ்திரத்தில் போட்டு தன் சேலையின் மடியில் கவனமாக சுருட்டிக் கொள்கிறாள். அந்த சுருள் மண் காயத்தூரின் சூரியனைப் போல் அவளுடைய இதயத்தில் ஒளிர்கிறது. வீடு திரும்பியவுடன் புனித மண்ணை பசும்பாலுடன் கலக்கிறாள். பாலின் வெள்ளை, மண்ணின் சிவப்பு இரண்டும் கலந்து ஒரு புனித மருந்தாக மாறுகிறது. சாப்பிடு என் குழந்தையே, இந்த மண் உனக்கு வீரத்தை கொடுக்கும், உனக்கு தைரியத்தை கொடுக்கும். தமிழகத்தின் கதைகளில் பாஞ்சாலங்குறிச்சி மண்ணுண்டவர்கள் வீரமிக்கவர்களாக வளர்ந்தார்கள். கயத்தாறு கிராமத்தின் அருகே முதன்மை சாலையில் இருந்து 3/4 மைல் தூரத்தில் இடது பக்கம் திரும்பினால் ஒரு நினைவு சின்னம் காத்திருக்கிறது. சிறு கற்களை அடுக்கி வைப்பதே அங்குள்ள பாரம்பரியம். பயணிகள் அந்த மரியாதையின் அடையாளமாக ஒவ்வொரு கல்லையும் அங்கு வைக்கின்றனர். காலம் செல்ல செல்ல சிறு குவியலாக உயர்ந்து நிற்கிறது அந்த நினைவு. மக்கள் கண்ணீரால் நனைந்தவர்களாக அந்த வீரனை போற்றி கல்லை வைக்கிறார்கள். ஆனால் வரலாறு வேறொரு கதையை சொல்கிறது. அவனை மரண தண்டனைக்கு உத்தரவிட்ட வெள்ளை மனிதனை வரலாறு மறந்துவிட்டது. அவனை காட்டிக் கொடுத்த கைக்கூலிகளை வரலாறு மறந்துவிட்டது. அவனுடைய பிடியை இலகுவாக்கிய அந்த கோடிக்கரை மரத்தை கூட வரலாறு மறந்துவிட்டது. நின்று கண்ட அந்த உயரமான புளிய மரங்களை வரலாறு மறந்துவிட்டது. ஆனால் மனித இதயம் ஒன்றை மறக்காது, அந்த வீரனையே, அவனுடைய தைரியத்தையே, அவனுடைய மரணத்தையே. இன்னும் கல்லை வைத்து அந்த மரியாதையை காத்து வருகிறோம் நாம். ஏனெனில் வரலாறு மறக்கலாம், ஆனால் மனிதன் மறக்க மாட்டான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழால் வெல்வோம் சேனலை